சி ஜோசப் விஜய் எனும் நான் TVK will take it, TVK will meet it, TVK will compete with it, and TVK will conquer it. TVK will conquer it. மிஸ்டர் தளபதி விஜய் வின் பண்ணது நிறைய பேருக்கு இங்க புரியாமே இருக்கலாம். பட் அவரோட ஃபேன்ஸ் ஆகிய மக்களுக்கு இந்த அதிர்ச்சி இல்லை. ஏன்னா இந்த பயணம் இன்னைக்கு ஆரம்பிக்கல. அவரு கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த விஷயத்தை தான் பண்ணிருக்கிறாரு. ஸ்டில் ரிமெம்பர் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எனக்கு தோணுது இட்ஸ் அ பியூர் மேஜிக். மிஸ்டர் விஜய் அவரோட மிகப்பெரிய சக்சஸ் என்ன அப்படின்னா, சினிமால ஒரு ஹீரோவா தான் வந்தார். பட் அவர் ஹீரோயிசம் தாண்டி நிறைய விஷயங்களை நமக்கு கன்வே பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள், கத்தியில் வர விவசாயிங்க இஷ்யூ ஆகட்டும், அதே மாதிரி மெர்சலில் வர டாக்டர் இஷ்யூ ஆகட்டும், ஏன் சர்க்காரில் வர ஓட்டிங் இஷ்யூ ஆகட்டும், சொல்ல வேண்டிய மெசேஜ் ஒவ்வொரு படத்துலையும் நின்று பேசுச்சு. சில பேர் அது ஜஸ்ட் டைலாக்காக பார்த்தாங்க, சில பேர் அது ஜஸ்ட் ஒரு மூவி தானே அப்படின்னு பார்த்தாங்க. பட் ஹீ நோஸ் வாட் ஹீ டிட். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெளிவாக தெரியும். அதோட ரிசல்ட் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, நாங்கள் ஏன் நம்பணும் ஆஸ் அ ஃபேனாக மிஸ்டர் விஜயை நாங்கள் ஏன் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் ஃபேன்ஸு தான், அதை மறைக்க போகிறது இல்லை. பட் அவருக்கு ஓட்டு போடும்போது ஆஸ் அ ஃபேனாக நாங்கள் ஓட்டு போட்டோமான்னு கேட்டோம்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆஸ் அ சிட்டிசனாக எங்களுக்கு நிறைய நீட் இருந்துச்சு. அதை முடிச்சு வைக்கவும் அதை தீர்வு கொடுக்கவும் ஒரு ஆள் தேவைப்பட்டார். அதோட மாற்றம் தான் இவரோட வெற்றியை தவிர ஃபேன்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது மேபி இருக்கலாம், ஒரு 10% இருக்கலாம். பட் பேலன்ஸ் இருக்கிற 90% அவருக்கு ஓட்டு போட்டதுக்கு காரணம் ஹீ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பினது தான். அவர் வந்தால் இதை பண்ணுவார், அவர் வந்தால் இதெல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு. மக்களோட நீட் ரொம்பவுமே சிம்பிள். நல்ல எஜுகேஷன் வேணும், நல்ல ஃபுட் இருக்கணும், கரப்ஷன் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாவே நம்மளை ஏமாத்திடுவாங்க, எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கக்கூடாது, யூத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், அக்ரிகல்ச்சர் நல்லா வளரணும், ஐடி செக்டார் இன்னும் அதிகமாக வளரணும், மக்களோட சேஃப்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இன்க்ரீஸ் ஆகணும், ஊழலை தடுக்கணும், இல்லீகல் ட்ரக்ஸை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீடு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை. அதுக்கு சூஸ் பண்ணால்தான் மிஸ்டர் விஜய். ஆனால் அந்த மனுஷனை என்னென்ன படுத்துனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இஷ்யூ வந்திருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அன்னையிலேருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அவருக்கு நடந்த விஷயங்கள் நடந்தது தான், அது எதுவுமே மாற்றம் இல்லை. அதை தாங்கிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அவர்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்த்தோம்னா நிறைய ஃபேன்ஸுக்கு ஒரு ஹோப்பாக இருந்துச்சு. லாங் பேக் தலைவா ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன வேர்டு கீழே போட்டதுக்காக. அதே மாதிரி சுறா மூவியில் ஒரு சின்ன வேர்டு கீழே போட்டதுக்காக அவர் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சுறால த லீடர்னு கீழே போட்டிருக்காங்க. அதுக்கு அப்போசிஷன் பார்ட்டியில இருந்த ஒருத்தர் அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தலைவா மூவி ரிலீஸ் ஆகும்போதும் டைம் டு லீட் அப்படின்னு போட்டிருந்த கோட்ஸ்க்கு படத்தையே என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சிஎம்க்கு இது இப்போ தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. முன்னாடி இருந்த ஒரு மீம்ஸ் பார்த்துருக்காரு, ட்ரோல்ஸ் பார்த்துருக்காரு, அவர் மேலே இருக்கிற கிண்டலை பார்த்துருக்காரு, மேலே வச்ச ஃபேக்கான அலிகேஷனை பார்த்துருக்காரு, அவரோட மூவியை ஃபெயிலியர் ஆக வச்சதை பார்த்துருக்காரு, அவரோட கேரக்டரை மோசமாக காமிச்ச விஷயங்கள்லாம் பார்த்துருக்காரு. அதனால தான் என்னமோ நியூஸுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா விலை போயிட்டாங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லையா, ஃபேக்காக ஏதோ ஒன்று போட்டா இல்லை நெகட்டிவிட்டியாக போட்டால் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது இவர் பேசுகிறத ஒரு சோஷியல் மெசேஜாக எடுத்துகிட்டு போவாங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். மேபி அதை நெகட்டிவாக போட்டு இன்னும் அதிக பேரை பார்க்க வச்சு, இன்னும் இவர் அதிக பேரை வெறுக்க வச்சு, அதில் காசு சம்பாரித்து ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குற நியூஸ் மீடியா கிட்ட இவர் விலகி இருக்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கால் தான். அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் சொன்னதாகட்டும், டிரைவரோட பையன் எம்எல்ஏ ஆயிடுவானா அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எனக்கு கிளியராக புரிஞ்சுது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு சொல்லி புரிஞ்சுது. பட் நிறைய பேர் பார்த்தோன்னா டிரைவரோட பையன் எப்படி எம்எல்ஏ ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட ஜாப் ரிலேட்டடாக அதை யோசிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை. மக்களாக எங்களுக்கு இவர் வரும்போது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட வரணும் அப்படின்ட்டு தேவை இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸோட வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கரப்ஷனுக்குள்ளே இழுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வரும்போது எங்களுக்கு அப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. டாக்டரோட பையனும் எம்எல்ஏ ஆகலாம், ஒரு ஆட்டோக்காரும் எம்எல்ஏ ஆகலாம், ஒரு விவசாயி எம்எல்ஏ ஆகலாம், ஒரு தலித்தும் எம்எல்ஏ ஆகலாம். லெட் தம் லேர்ன், let them fight, let them win,
லெட் them do some good things for us. ஸோ கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் இந்த ஆட்சியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் அது நடந்தது அப்படின்னா அதுக்குண்டான ஆக்ஷன் எடுப்பாங்களே தவிர மற்ற கட்சி மாதிரி, அதாவது முன்னாடி இருந்த கட்சி மாதிரி அந்த கரப்ஷன் கூட சேர்ந்து போய் அவங்களும் கரப்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல 100% மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நான் யார்கிட்ட பேசினாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி, ஃபேமிலி கிட்ட சரி, ஆஃபீஸில் இருக்கிற கொலீக்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, நான் கன்வே பண்ணுற ஒரே விஷயம், அவர் மேஜிக் பண்ணியிருக்காரு. அந்த மேஜிக் அப்படிங்கிற வேர்டை நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இவ்வளோ நெகட்டிவிட்டி, இவ்வளோ ப்ராப்ளம்ஸை மீறி ஒரு சிங்கிள் பர்சன் அந்த கட்சியோட முகமாகவே இவர் தான் இருக்கிறாரு. ஒரே ஒரு ஆள், ஒக்கே ஆள். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். கிட்டத்தட்ட 70 இயர்ஸாக 2 கட்சிகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை வந்து 20 நாள்லேயே புரட்டி போட்டு மிச்சம் இருக்கிற 5 வருஷத்தை சும்மா உட்காந்தாங்களான்னு தெரில. ஸோ தட் இஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ இந்த ஆப்போசிட் பார்ட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லாத விஷயத்தில் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைவன் கிட்டத்தட்ட 68 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. 69வது படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏகப்பட்ட சக்ஸஸ் பார்த்துருக்காரு, ஏகப்பட்ட ஃபெயிலியர் பார்த்துருக்காரு, ஏகப்பட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்துருக்காரு, ஏகப்பட்ட காசு பார்த்துருக்காரு, ஏகப்பட்ட பிஸ்னஸ் பார்த்துருக்காரு, ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள் பார்த்துருக்காரு, ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பார்த்துருக்காரு. இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு ஒரு மனுஷன் புதுசாக, நான் இனிமேல் புதுசாக ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும்? ஸோ தளபதி அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாரு, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாரு. எவ்வளோ சப்போர்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ அப்போசிஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் தலைவனோட பயணம் நிற்க போகிறதில்ல. சிங்கத்தை பற்றி பேசுனா சிங்கம் என்ன சோர்ந்து போயிருமா, என்ன பலவீனமாயிருமா? ஒன்ஸ் அ லயன் ஆல்வேஸ் அ லயன். இந்த மெசேஜ் டு மிஸ்டர் முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு. உங்களோட இந்த புது பயணத்துக்கு என்ன போல இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஃபேன்ஸோட சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு ரசிகனாக மட்டும் இல்லை, நீங்கள் ஜெயிச்சதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப். ஒரு ஃபேனாக மட்டும் இல்லை, ஆஸ் அ சிட்டிசனாக, ஆஸ் அ ஒரு தமிழனா, ஆஸ் அ ஒன் இந்தியனா, உங்களோட வெற்றி இங்கே நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, இருக்கவும் போகுது. ஆல் த வெரி பெஸ்ட் சிஎம் விஜய் சார், மை தளபதி, மை அண்ணா. I'm making the crowd move when I strike. I'm making the time move when I fight. You know how the crowd move when I fight. I'm making the